ரஷ்யா பெருமளவுல தெர்மோபேரிக் குண்டுகள இந்த ஷாகிர் ட்ரோன்கள்ல பொருத்துறாங்க. இது மிக பெரும் இழப்புகளை ஏற்படுத்தும். அது சிவிலியன் வாழும் பதிலாம் போட்டா எப்படிங்க அப்படிங்கிற போல சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்ப போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது 100 ட்ரோன்கள் 80 ட்ரோன்கள் வருது இல்லையா? அதுல பெருமளவுல டீகாய்ஸா இருக்கு. ஆனா அதோட இடைச்சொருகளா இதையும் சொருகி அனுப்பிடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம டிமிட்ரி குலேபா அவர்கள் உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் இருந்தார் இல்லையா? அது கூட சமீபத்தில ஒரு நாய் கூட கடிச்சு வச்சிருந்தது இல்லையா? அவர்தான். நான் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது கடிச்சு வச்சுச்சு கால செல்லமா. அது கூட சில பல வதந்திகள்லாம் இருந்தது. பட் கொஞ்ச நாள் அமைதியா இருந்தாரு. இப்ப திரும்ப ஹைலைட் ஆக ஆரம்பிச்சுக்கிறாரு. என்ன சொல்லிக்கிறாருன்னா, ட்ரம்ப் அவர்கள் மட்டும் ஃபோர்ஸ் பண்ணி உக்ரைன் அப்படியே அமைதிக்கு போங்கன்னு பிரஷர் குடுத்தா, உக்ரைன்ல மாஸ் அன்ரெஸ்ட் வந்துருங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. உக்ரைன் மாஸ் அன்ரெஸ்ட் உக்ரைன்ல மட்டுமா? இல்ல எப்படி ஈரோப்லயும் வந்துருமா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. என்னங்க இப்படிலாம் த்ரெட்டன் பண்றீங்க? ஆல்ரெடி அணு ஆயுதம் தயாரிச்சுருவேன்னு உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் ட்ரம்ப் அவர்கள நேருக்கு நேரா மிரட்டுனதா சொல்றாங்க. இது எப்படி என்ன மாரி ரிலேஷன்ஷிப்? இவங்களும் ஒண்ணா இருக்காங்களா? இல்ல எதிரும் புதிருமா இருக்காங்களா? அப்படிங்கிறது தெரியல. ரஷ்யா அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சரி எது எப்படியோ ஓகே. இப்ப அமெரிக்கா ஆயுதம் கொடுக்கிறதா வச்சுக்குவோம். ஆளுங்க தேவையில்ல. பெருமளவுல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கிறவங்களா இருக்கட்டும், மெடிக்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் மொபைலைஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்ப ஆளுங்க வேற பற்றாக்குறை. 1,00,000க்கும் மேல, அதாவது 1,60,000க்கும் மேல ஆளுங்கள மொபைலைஸ் பண்ணா சரண்டர்ன்னு எழுதி குடுத்துருங்க அப்படிங்கிறது போல பல விஷயங்கள் பார்த்தாச்சு. ஆனா இப்ப வரைக்கும் மொபைலைசேஷனுக்கு ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வளச்சு வளச்சு புடிக்கிறாங்க சில ஏரியாக்கள்லாம். ஆனா பயங்கரமா ஓட்டப்பந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங்காக ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் இப்ப இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில உக்ரைனியன்ஸ்லாம் ஒலிம்பிக்குக்கு பயங்கரமா தயாராகுறாங்க அப்படிங்கிறது போல சொல்றாங்க. ஏன்னா சைடுல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். டிசிசி எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் தொரத்துறாரு. முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல துப்பாக்கி மாரி அடிச்சு சுடுறாரு இல்லையா? அது துப்பாக்கி கிடையாது. டீசர் கன் நம்ம சொல்லியிருந்தோம். உன்னு குதிச்சுனா கீழ விழுந்துருவாங்கன்ட்டு. அந்த டீசர் கன்லருந்து வெளிய வரக்கூடிய அந்த அது வந்து ரொம்ப வேகமா வெளிய வரும். அது புல்லட் மாரி தான். அது வந்து ஒரு புல்லட்டா இருக்காது. அது வெளிய வந்ததுக்கு அப்புறமா நம்ம பாடியில வந்து டச் ஆச்சுன்னா ஷாக் அடிக்கும். அது வந்து ரீச் ஆகுறதுக்குள்ள ஓடிடுறாங்களாமா. ரொம்ப வேகமா ஓடுறாங்க. அதனால இவங்களுக்கெல்லாம் வந்து ஒலிம்பிக்ஸ்ல அடுத்ததுல பார்ட்டிசிபேட் பண்ணா கோல்டு மெடல்லாம் வாங்குவாங்க எல்லாரும் அப்படின்னு போல சொல்றாங்க. இப்ப அது மட்டும் இல்ல. இப்ப ஆளுங்க வந்து பெருமளவுல பிடிக்க ட்ரை பண்றாங்க. இப்போ சிக்கல்களா இருக்குது இல்லையா? உக்ரைனோட இன்னொரு எம்பி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்திருக்கும் போல இருக்குது. அதனால இன்வெஸ்டிகேஷனுக்கு கமிட்டி ஒண்ணு உருவாக்கி இருக்கிறாங்க. உக்ரைனோட எம்பி ஸ்க்ரோடா அவர்கள். அவங்க பேர் கொஞ்சம் கரெக்ட்டா இல்ல. இமேஜஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க தான் உக்ரைனோட ஒரு எம்பி. இவங்க வந்து அந்த கமிட்டில இருந்துக்கிறாங்க. எல்லாம் விசாரிச்சுக்கிறாங்க. எல்லாம் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, உக்ரைன்ல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் உக்ரைனோட ராணுவத்துல இருந்து மிரட்டல்களா, இல்ல அன்பு செல்லமா விஷயங்களா என்னன்னு தெரியல. இல்ல உண்மைய எடுத்து புரிய வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால டாக்டர்ட்ட என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, "ஏங்க யாரு வந்து உங்ககிட்ட ஃபிட்னஸ்க்கு வந்தாலும், அப்ரூவ்ட், செலக்டட் நீ போய் ஜாயின் பண்ணிக்க" அப்படிங்கிறது போல மெடிக்கல் சர்டிபிகேட் குடுத்ததா சொல்லிக்கிறாங்க. இவங்களும் செஞ்சிருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்ததுனால, இது போல இந்த சொல்றாங்கல்ல, இது போல விஷயங்கள்லாம் வந்ததுனால, பயங்கரமான அதிருப்திகள் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல வர ஆரம்பிச்சுருச்சு. இப்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னா, உக்ரைன்ல இருக்கக்கூடிய சில எம்பிக்கள்லாம் சேர்ந்து, டிசிசி எம்ப்ளாயீஸ் இருக்காங்கல்ல, அதுலருந்து எடுத்து பிரிகேட ஃபார்ம் பண்ணலாம்ல. அவங்களது ஒரு பிரிகேட ஃபார்ம் பண்ணி அனுப்புங்க. அப்படிங்கிற டிசிசி பக்கம் கத்தி திரும்பியிருக்கு. இப்ப டிசிசில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்லிமென்ட் இந்த இதுல இருக்குல்ல, அது வந்ததுக்கு அவங்க இதுல அது பார்லிமென்ட் ராடா. அந்த நம்ம இதுல வந்து பார்லிமென்ட் சொல்றோம் இல்லையா? அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது போல பேச்சுக்கள் அடிபட்ட உடனே, இப்ப டிசிசிலருந்து ஸ்போக் பெர்சன் வந்துட்டார். சைட்ல வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். கீழ டிரான்ஸ்லேட்டர். அவர் என்ன சொல்றாருன்னா, "ஏங்க அப்பல்லாம் உருவாக்க முடியாதுங்க. இவங்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு வேலை செய்றவங்க. அப்புறம் இவங்கலாம் சிவிலியன்ஸ்ங்க. ஏங்க அப்புறம் அவங்க என்னங்க? கே உக்ரைன்ல ஆளுங்க பிடிக்கிறாங்களா? அவங்க என்ன? பொறந்தம்போதே மிலிட்டரியா என்ன கவச குண்டலத்தோட பொறந்து வந்தவங்களா? என்னங்க பேசுறீங்க? ஒண்ணுமே புரியல. அதாவது உருவாக்க முடியாதுங்க. டிசிசிலருந்து நெனச்சு கூட பார்க்க முடியல. உருவாக்க முடியாது அப்படிங்கிறத விட பதட்டம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இனிமே வந்து டிசிசி ஆளுங்கள புடிச்சு பிரிகேட கொண்டு போய் சேர்த்துங்க அப்படிங்கிறது போல மக்கள் செஞ்சுருவாங்களா? அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. மொத்தம் உக்ரைன்ல ஏகப்பட்ட சர்ச்சை, சலசலப்புகள் வர ஆரம்பிச்சுருச்சு. 2வது மே மாசத்துக்குள்ள உக்ரைன்ல எலக்ஷன் வச்சே தீரணும். அதுவும் வேலரி ஜலூஷ்னி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மேபி அடுத்த பிரசிடென்ட்க்கு போட்டியிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லன்னா, நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? பெலூஜுகா அவர்களா? எம்பி உக்ரைனோட இன்னொரு எம்பி அவர்கள் அடிக்கடி செய்தி குடுக்குறாங்க இல்லையா? அவங்களும் ஒரு வேளை இருக்கலாமா? அப்படின்ட்டு தனிப்பட்ட கருத்துக்கள், சந்தேகங்கள்லாம் பலருக்கும் இருக்கு. ஏன்னா சிலர்லாம் ஹைலைட் ஆகுறாங்க. சும்மா போய் போர்க்களத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நின்னு ஃபோட்டோ எடுக்குறாங்க.
2வது குரல் குடுக்குறாங்க. அநியாயத்த எதிர்த்து போராடுறாங்க. இப்பலாம் அது போல நடந்தாலே யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏதோ ஒரு ஏஜெண்டோ அப்படிங்கிறது போல யோசிக்க வேண்டியதா இருக்கு. கால கொடுமை. எந்த மாரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நல்லது செய்யணும்னு ஒருத்தவங்க செஞ்சா கூட, அவங்க அவங்களா இருப்பாங்களா? இவங்க இவங்களா இருப்பாங்களா? அப்படிங்கிற போல யோசிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். அந்த மாரி சூழ்நிலை ஆயிப்போச்சு. சரி ஓகே. எது எப்படியோ. அடுத்தது செக் வந்து பார்த்தீங்கன்னா, €7,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி டேங்க் வேணும் இல்லையா? மிசைல். வாங்குறதுக்குன்னு அலோகேட் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி செக்கா வாங்கி கிட்ட குடுத்தோம்னா, ஆட்லரிகள் செஞ்சு இப்போ வரைக்கும் குடுத்த பாடில்ல. ஆட்லரிக்கே அந்த நிலைமை. இப்ப என்னங்க €7,00,000க்கும் போயிருமா உக்ரைனுக்கு? அமெரிக்காவே பாதி தான் குடுத்ததா ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்றாரு. எப்படி அப்படிங்கிறது தெரியல. ஒரு வேள பெரிய அளவுக்கு எய்டு போயிருமா? இல்ல என்ன? அப்படிங்கிற யோசனைகள் இருக்கு. ஒரு வேள ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் பேசியிருந்தார் இல்லையா? அதுல ஒரு துளி கூட மதிச்சு கூட பேசலையா? இல்ல என்ன ஏதுன்னு தெரியல. ஒரு வேள இருக்கலாம். ஹலோ! நான் ஜெர்மனோட சான்சலர் பேசுறேங்க. பேசியாச்சா வச்சுரு அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புலருந்து இருந்திருக்குமோ என்னமோ? ஐயா இல்லீங்கய்யா, இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. அப்படியா நாளைக்கு பேசலாம் வச்சுரு. ஐயா பிரச்சனை நடக்குதுல்லங்க. ஏதாவது கொஞ்சம் பார்த்து எல்லாம் பார்த்தாச்சு வச்சுருங்க. அப்படிங்கிறது போல இருந்திருக்குமோ அப்படின்னு கூட தோணுது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால திரும்பி எல்லாரும் ஃபர்ஸ்ட்லருந்து ஆரம்பிக்கிறாங்களா? அப்படின்ற கேள்வி இருக்கு. ஐயோ! திரும்பவும் முதல்ல இருந்தா அப்படிங்கிறது போல. எல்லாரும் எய்டுகள ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உக்ரைன் என்னதான் செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல. உக்ரைன்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஆளுங்க இல்ல, ஆயுதங்கள் இல்ல, உதவி பண்றதுக்கு யாரும் இல்ல. இருந்தாலும் அவங்க சண்டை பிடிப்பேன்றாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இதெல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது, பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல் இருந்திருக்குது. அந்த ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா, ஓனர் அப்படிங்கிறது போல இனிஷியலா சொன்னாங்க. அந்த ஓனர் வந்து பாத்தீங்கன்னா, வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸ் 4 பேர்த்த வந்து பாத்தீங்கன்னா இதா புடிச்சு வச்சுக்கிறாங்க. எது பிணை கைதிகளா புடிச்சு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓனரோட பையன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓனரோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டல்ல வேலை செய்ற 4 பேத்த பிணை கைதியா புடிச்சு வச்சுட்டு கொன்றுவோம். இல்ல நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது போல மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாமா. இப்ப வரைக்கும் மீட்ட பாடு இல்ல. பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி அந்த பையன் மேல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கான்னு பார்த்தா, இதுவரைக்கும் எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்டும் இல்ல. நல்ல பையனா தான் இருந்தான். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. 4 பேத்த புடிச்சு வச்சு சூசைட் பண்ணிக்குவேங்கிறான். அப்படிங்கிற போல சொல்லிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும்? வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனையா? இல்ல இதுக்கும் காரணம் ரஷ்யான்ருவாங்களான்னு தெரியல. பட் ஆனா இங்க இது போல விஷயங்கள் நடக்குது. இந்த பிணைக்கைதி விஷயம் வருது இல்லையா? சோ அதுக்காக நான் சொல்ல வந்தேன். அதாவது பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிகேட் அனுப்பிச்சாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஆயிருச்சா? அப்படிங்கிற போல கதை கட்டிருவாங்களான்னு தெரியல. பட் ஆனா இது போல விஷயங்கள் பிரான்ஸ்ல நடக்குது. 2வது உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின் மினிஸ்டர் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. நார்த் கொரியாவுக்கு ரஷ்யாவோட எல்லா மிலிட்டரி டெக்னாலஜி வேணும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ரஷ்யாவோட மிலிட்டரி டெக்னாலஜில அப்படிங்கிற புது பொருளை கிளப்பி விட்டுருக்காங்க. இதனால ஜப்பானா இருக்கட்டும், சவுத் கொரியாவா இருக்கட்டும், பிலிப்பைன்ஸா இருக்கட்டும், அந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் கரைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இதுக்கு மேல அனல் பறக்கும் களமா இருக்கும் அந்த பகுதியில அப்படிங்கிறாங்க. ஏன்னா, அதிநவீனமான டெக்னாலஜி வித் எக்ஸ்பீரியன்ஸினோட நார்த் கொரியா கிடைச்சிருச்சுன்னா, என்ன பண்றது? அப்புறம் அவங்க சும்மா இருப்பாங்களா? சும்மாவே பட்டன தட்டிருவேன்ட்டு அவர் உட்கார்ந்து தட்டி பாத்துட்டே இருக்கிறாரு. அது பாட்டுக்கு சும்மா டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க மிசைல. ஒரு மிசைல் தான் போட்டு பார்த்துருவோமே அப்படிங்கிற போல அனுப்பிட்டாருன்னா என்ன பண்றது? அதிநவீனமான டெக்னாலஜி. இப்ப வேற ட்ரோன்கள் வேற அதிக அளவுல தயாரிக்கணும்னு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. அ புதுசா வேற உக்ரைன் தரப்பு வந்து கிளப்பி விட்டுருக்காங்க. இதனால நல்லது நடக்குமா? இல்ல கெட்டது நடக்குமா? அப்படிங்கிற போல தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது. நடக்கக்கூடிய பிரச்சனை எந்த ஒரு வகையிலயும் குறைச்சலே இல்ல. ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையும் சரி, கீழ இஸ்ரேல், காசா பிரச்சனையும் சரி, இஸ்ரேல், லெபனானும் சரி, அதாவது அமெரிக்க தரப்புல இருந்து ஒரு ப்ரொபோசல குடுத்துக்கிறாங்க. ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து அத படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஆனா, அந்த ப்ரொபோசல் குடுத்ததுக்கு அப்புறம் வெறித்தனமான அட்டாக் இஸ்ரேல் தரப்பு வந்து லெபனான் மேல. அதுவும் பீரூட்டா இருக்கட்டும், தைரியாவா இருக்கட்டும் பயங்கரமான தாக்குதல். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்புல்லாவும் 10 ராக்கெட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஹைஃபா இந்த கடலோர பகுதி இருக்கு இல்லையா? இஸ்ரேல் அது மேல விட்டுருக்காங்க. ஸோ இரு தரப்புலயும் மாறி மாறி தாக்குதல் வருது. ஆனா இந்த தடவ இஸ்ரேல் மிக பெருமளவுல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஹை ரைஸ் பில்டிங் நாங்க தொடர்ந்து வீடியோ பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ அது போல ஹை ரைஸ் பில்டிங் மேல பயங்கரமான தாக்குதல் கண் கொண்டு பார்க்க முடியல. அந்த அளவுக்கு தாக்குதல்கள் தொடர்ந்து லெபனான்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. இப்ப அது போலவே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ரஷ்யா என்ன செய்றாங்கன்னா, ஜாப்ரோசியா, கெர்சன், டின்ப்ரோ இந்த பகுதிகள்ல மிக பெரும் தாக்குதல் மக்கள் வாழும் பகுதியில தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. தாக்குதலோட வீரியம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான். போரோட முடிவு நேரத்துல வார் ஆஃப் அட்ரிஷன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அது நெருக்கடிகள் பெருமளவுல குடுக்கும்போது, எதிராளிகள் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரமா சரணடைவாங்க. இல்லன்னா சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வருவாங்க. பேச்சுவார்த்தையில நம்மளுக்கு ஒரு வெயிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இது போல வேலைகள்லாம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க.
இந்த சைடு உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, போலாந்து பெருமளவுல தயாராகுறாங்க. ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா, போலாந்து எங்களை பிரச்சனையில இழுத்து விடுறதா சொல்றாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா இவங்க பிரச்சனைய நானே உருவாக்குவேன் அப்படிங்கிறது போல பக்கத்துல போய் பீரங்கி எடுத்துட்டு கொண்டு போய் ரஷ்யாவோட பார்டர் பக்கத்துல நிப்பாட்டிட்டு இருந்தாங்கன்னா, எப்படி அப்படிங்கிறது தெரியல. எல்லாமே பேச்சுவார்த்தையில ஒரு எங்ககிட்டயும் பவர் இருக்குதுங்க, நம்புங்க அப்படிங்கிறது போல கேட்கிற மாரி இருக்குது ரஷ்யா கிட்ட. இஸ்ரேல் பிரச்சனை கூட ஒத்துக்கலாம். இஸ்ரேல் பெருமளவுல தாக்குதல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பெருமளவுல இது போல எஸ்கலேட் பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்துக்கு மேல எஸ்கலேஷன் டாமினன்ஸே போயிரும். அது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனு ரஷ்யாவோட ஆயுத கிடங்குகள்ல அடிச்சாங்க. ரஷ்யா எதுவுமே செய்யல. உன்னால என்ன முடியுமோ செய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல அமைதியா இருந்தாங்க இல்லையா? ஒரு கட்டத்துக்கு மேல எதுவும் செய்ய முடியாது. அப்படி பெருசா செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரஷ்யா என்ன செய்யணுமோ அத செஞ்சரலாம். அதாவது நியாயப்படுத்துதல் தானே. ஓரளவுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்க ரிட்டாலியேட் பண்ற அளவுக்கு செஞ்சு விட்டாங்க அப்படின்னா, ரஷ்யா என்ன வேணாலும் செய்யலாம். ருத்ர தாண்டவம் ஆடிருவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு மேல அவங்ககிட்ட பவர் இல்ல. எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க. டீப் இன்சைட்ஸ் ரஷ்யாவோட ஏர் பேஸ்லாம் அட்டாக் பண்ணி பார்த்து, மிக பெருமளவுல வெடி விபத்து. அது 2, 3 நாளைக்கு எரிஞ்சுட்டு இருந்தது தீ அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதுவும் அடுத்தடுத்து இந்த கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்குள்ள உள்ள வரும்போது அடுத்தடுத்து ஏர் பேஸ் அடிச்சாங்க. 2வது கர்ஸ்க்குள்ள வந்தாங்க. எல்லாம் செஞ்சாங்க. இதுக்கப்புறம் என்ன செய்ய முடிஞ்சுச்சு? ஒண்ணுமே செய்ய முடியல. அந்த எஸ்கலேஷன் டாமினன்ஸ் போயிருச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு பேச்சுவார்த்தையில சுத்தமா போயிரும். ஸோ இதே போல தவறுகள வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலும் செய்றாங்க. அத கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்கன்னா பரவால்ல அப்படின்னு பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. பட் எது எப்படியோ அவங்களோட நாடு, அவங்க முடிவு எடுத்திருப்பாங்க. பல கூட்டம் போட்டு அவங்க வார் கேபினெட்ஸ் வச்சு எல்லாம் தெளிவா தான் முடிவு எடுப்பாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். யாரோட யுக்தி யாருக்கு கை குடுக்குது? என்ன மாரியான முடிவுகள் வரப்போது? பேச்சுவார்த்தைய முடிச்சுட்டாங்கன்னா பரவால்ல. அப்படி இல்லன்னா சிக்கல் தான். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்துடலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.